சிவகங்கை மாவட்டத்தில் 4 தொகுதி உள்ளது. 4 தொகுதியிலுமே தாவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் நின்று 4 தொகுதியிலுமே வெற்றி பெற்று அமோக வெற்றி வாய்ப்பை பெற்றுள்ளனர். குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னாக்கா, நான் சார்ந்த மானாமரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அண்ணன் இளங்கோவன் அவர்களும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதே மாதிரி மற்ற சிவகங்கை தொகுதியிலும் விழுந்தராணி அக்கா அவர்களும், திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி சீனிவாச சேதுபதி அவர்களும், காரைக்குடி சட்டமன்ற தொகுதி திரு டாக்டர் பிரபு அவர்களும், எங்கள் டாக்டர் பிரபு அவர்கள் அமைச்சர் கனிம வளத்துறை அமைச்சர் ஆகினதில் அதை சார்ந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு பெரும் ஒரு வரவேற்பு கொடுத்துள்ளது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் காரைக்குடி தொகுதியில் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பொதுவான நல்ல விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்காரு. அதை சார்ந்த நகர்ப்புறத்துலேயும் சரி, ஊராட்சி புறத்துலேயும் சரி, குடிநீர் இல்லாத கிராமங்களுக்கு தன் சொந்த செலவுலேயே நிறைய குடிநீர் விநியோகம் செய்திருக்கிறார். அதே போல் அவர் முன்னிலையில் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் 4 தொகுதியில் சிறப்பாக நல்ல முறையில் நலத்திட்ட உதவிகள் இப்போ கடந்த 2/2/2026 மதகுபட்டியில் ஐயா சிஎஸ்ஆர் அவர் முன்னிலையில் மாண்புமிகு கனிம வளத்துறை அமைச்சர் திரு டி.கே. டாக்டர் பிரபு அவர்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் நிறைய தையல் மிஷின், அரிசி பை, ஏழை எளிய குடும்பங்களுக்கு அரிசி பை, பல நலத்திட்ட உதவிகள் செஞ்சு நிறைய யாரும் செய்யாத, இதுவரைக்கும் இருந்த அமைச்சர்கள் இவ்வளோ சிறப்பாக செய்யாத பெருந்திரளான கூட்டம். தளபதி எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு பொக்கிஷமாக கிடச்சிருக்கிறாரோ நாட்டு மக்களுக்காக, அதே மாதிரி கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் பிரபு அவர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியான பொக்கிஷம் அவர்கள்.